Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இலை, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தனியாத்தூள், மிளகுத்தூள், ஆட்டுக்கால். கடையிலேருந்து வாங்க போதே சுட்டு வாங்கிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இப்போது இதில் மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் அதில் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிடுங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது அதில் மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இது கூடவே உப்பை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது அதில் தனியாத்தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி கலரிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டுக்கால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா அது கூட சேர்ந்ததுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க, ஏன்னா 15 விசில் வரணும். அதனால் 1 லிட்டர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க. ஆட்டுக்கால் நல்லா வேகணும். ஸோ ஒரு 12லேருந்து 15 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆட்டுக்காலும் அதில் இருக்க சதையும் வெந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பெப்பரும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வச்சு இறக்கிடுங்க. நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி ட்ரை பண்ணிட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thanks for watching. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.